நான் ஏன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்? நான் மாதம் மாதம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபருக்கு பணம் கட்டணும்? கடைசியில் அது எனக்கு திரும்ப வராதே, அது ஒரு ஸ்கேம் ஆச்சே அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய நபராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதை ஏன் பல பேர் ஸ்கேம்னு தப்பாக நம்பிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்குமான கிளாரிஃபிகேஷனை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரீசெண்ட் டைமில் நம்ம லைஃப்பில் இருக்கிற ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்பென்ஸ்னால் எதுவாக இருக்கும்? ஒரு மிகப்பெரிய செலவு நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக நம்ம வீடு கட்டுறது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ்னு நினைப்போம். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நினைப்போம். ஒரு கார் வாங்குறது பெரிய எக்ஸ்பென்ஸ்னு நினைப்போம். ஆனால் இது எல்லாத்த விட உண்மையாக மிகப்பெரிய செலவு என்னவாக இருக்கும் தெரியுமா? நம்மளோட ஆரோக்கியம்தான். நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்றது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் அடுத்த 20 வருஷம் கழிச்சு ஒரு வீடு வாங்க போகிறேன்ற திட்டத்தை முன்கூட்டியே நான் தீட்டிடுவேன். அது மாதிரி ஒரு கார் வாங்க போகிறேன், ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும். அதற்காக நான் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு சேமிப்பை செய்ய முடியும். இல்லை ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், என் கையில் காசு இல்லைன்னா நான் அதை சிம்பிளாகவும் பண்ணிக்க முடியும், இருக்கிற காசை வச்சும் பண்ணிக்க முடியும். கார் வாங்க முடியல அப்படின்னா என்னால் ஒரு ஓலா எடுத்துகிட்டு அதில் போயிட முடியும். வீடு வாங்க முடியலன்னா ரெண்ட்டுக்கு ஒரு வீட்டில் இருக்க முடியும். ஆனால் ஒரு ஹெல்த் எக்ஸ்பென்ஸ்ன்றது நம்மளோட ஆரோக்கியத்துக்காக நம்ம செலவு பண்ணக்கூடியதுன்றது, நம்மளோட உடல்நல குறைவுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுன்றது இப்படி வேறு ஆப்ஷனே இல்லாமல் இருக்கும். முன்கூட்டியே நமக்கு தெரியாது, அதுக்காக திட்டம் தீட்ட முடியாது. இல்லை என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அதனால் பாதி சர்ஜரி பண்ணுங்கன்னு நம்மளால் சொல்லவும் முடியாது. எப்போவுமே நம்மக்கிட்ட எதிர்பாராத வரக்கூடிய இந்த ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் தான் இருக்கிறதுலே மிக பெருசாக இருக்குது. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வீடு கட்டணும்னா ஒரு பிளான் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு முன்கூட்டியே சேமிப்புகளை பண்ணுறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான எப்போ வேணாலும் வரக்கூடிய இந்த ஆரோக்கியத்திற்கான செலவுக்கு நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோமா? அதுக்காக பிளான் பண்ணுறோமா? அதுக்கு நம்மளால் முதல்ல பிளான் பண்ண முடியுமா? கட்டாயம் பிளான் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். என்ன கேட்டால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லா குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்துக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் இல்லாத அந்த குறையை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக ஓரளவுக்கு போக்கும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? பதில் ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு வந்தால் நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடிகிறது கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு அட்மிஷன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆனீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு செலவாகலாம். ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸோடு நீங்கள் போனீங்கன்னா 20லேருந்து 40 லட்சம் செலவாகலாம். 30 லட்சம் 20 லட்சம்னு செலவு பண்ணக்கூடிய என்னோட நண்பர்களை நான் பல பேரை பார்த்துருக்கேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ ஆரோக்கியமானவங்களாக வேணால் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எப்போ வேணாலும் வரலான்றதை நம்ம எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோட நோக்கம் ஒன்று தான். எமர்ஜென்சி டைமில் நீங்கள் ஃபைனான்ஷியல் ஒரிஸை கையில் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட ரெக்கவரிலையும் உங்களோட மெடிக்கல் இஷ்யூலையும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உதவியாக இருக்கும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணும், இதை தெளிவாக நம்ம கேட்டு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா கடைசியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு ஸ்கேம்னு சொல்லுவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பல விஷயங்களை கவர் பண்ணும். அது கவர் பண்ணுதா அப்படின்றத கவனிச்சுட்டு தான் ஒரு இன்சூரன்ஸை எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர் இருக்கான்றதை பார்க்கணும். அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு மட்டும் அது காசு கொடுக்குதா, ஹாஸ்பிட்டலில் நடக்கிற செலவுக்கு மட்டும் காசு கொடுக்குதா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ண செலவுக்கும் காசு கொடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பண்ணக்கூடிய செலவுக்கும் அது காசு கொடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். இதை ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிட்டேன், ஒரு சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சர்ஜரிக்கு மட்டும் அது காசு கொடுக்குதா, இல்லை சர்ஜரி பண்ணணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு நான் பல செலவுகள் பண்ணியிருப்பேன், பல ஸ்கேன் பண்ணியிருப்பேன், பல மெடிசின்ஸ் நான் வாங்கியிருப்பேன், இது எல்லாத்துக்குமே அது காசு கொடுக்குதா அப்படின்றது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ் வருதான்றதை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ்ன்றதும் இருக்குது. சர்ஜரிலாம் இப்போ முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டேன், அதற்காக என்னோட செலவுன்றது குறைய போகிறது கிடையாது. அதற்கப்புறமும் சில மாதங்களுக்கு நான் நிறைய மெடிசின்ஸ் வாங்க வேண்டி வரும், நிறைய செலவுகள் பண்ண வேண்டி வரும். அதுக்கும் காஸ்ட் கொடுக்குதான்றது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவரேஜ் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஐசியூக்கான காஸ்ட்டை கொடுக்குதா, சர்ஜரிஸ்க்கான காஸ்ட் கொடுக்குதா, ஆம்புலன்ஸ்க்கான காஸ்ட் கொடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். அதோட ரொம்ப முக்கியமாக ஒரு டே கேர் சர்வீஸ்க்கான காஸ்ட்டை கொடுக்குதான்றதை பார்க்கணும். டே கேர்னால் சில சர்ஜரிஸை ஒரே நாளில் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரே நாளில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ், ஒரே நாளில் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் அது காஸ்ட் கொடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பேசிக் கவரேஜ் தான். ஆனால் இதை தாண்டி பல விஷயங்களை ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கும். அதெல்லாம் கொடுக்குதான்னு நீங்கள் செக் பண்ணணும். முதல்ல ஒரு மெடிக்கல் செக்கப்க்கான காஸ்ட் கொடுக்குதா, இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறதுக்கான காஸ்ட்டை கொடுக்குதா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நோ கிளைம் பெனிஃபிட் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எடுத்திருக்கிற இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கான கவரேஜை ஃபஸ்ட் எடுத்தேன். ஸோ முதல் வருடம் 10 லட்ச ரூபாய் தான் கவரேஜ். ஆனால் அடுத்தடுத்த வருடம், முதல் வருடம் நான் எந்த ஒரு கிளைமும் பண்ணல அப்படின்னா அடுத்த வருட கவரேஜ்ன்றது கொஞ்சமாக அதிகரிக்கும். எவ்வளவுனா நான் எடுத்திருக்க இன்சூரன்ஸில் 50% அதிகரிக்கும். ஸோ முதல் வருஷம் 10 லட்ச ரூபாய்க்கான கவரேஜ்ன்றது கிடைக்கும்.
ரூ. 10,00,000 வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸாக வாங்கிக்கலாம். அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 10 லட்சம் ப்ளஸ் ஒரு 5 லட்சம் ஆகி 15 லட்சம் நமக்கு கிடைக்கும். இது ஒரு 50% தான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இன்சூரரும் வேறு வேறு அமௌண்ட் கொடுப்பாங்க. நான் ஆரம்பத்தில் வச்சுருந்தப்போ வெறும் 10% தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வச்சுருக்கிறது 50% இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி பெனிஃபிட் கொடுக்குறாங்களான்றதையும் பார்க்கணும். அடுத்து ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்சூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்சூர்ட்னா என்ன? இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கான கவரேஜ் வச்சுருக்கேன், ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறேன், இப்போ 10 லட்ச ரூபாயும் தீர்ந்து போயிடுச்சு. அதே வருடம் வேறு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ நான் தான் மொத்தமாக காசை கொடுக்கணும்னா அப்படி கிடையாது. இந்த ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்சூர்ட் இருந்ததுன்னா 10 லட்ச ரூபாயை ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது சரியாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போ திரும்ப இந்த 10 லட்ச ரூபான்றது ரீலோட் ஆகும். அதை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்திக்கலாம். 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் எத்தனை தடவை வேணால் செலவு பண்ணிக்கலாம். நான் வச்சுருக்க ஹெல்த் இன்சூரன்ஸில் இதை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம், 10 லட்சமாக. ஆனால் சில பேர் இதை 2 தடவை பண்ணிக்கலாம், 3 தடவை பண்ணிக்கலான்ற ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. அது எத்தனை தடவை கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இதை விட ரொம்ப முக்கியமாக நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் கேஷ்லெஸ்ஸாக உங்களோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். இது எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்குது அப்படின்றத நீங்கள் முக்கியமாக பார்த்தாக்கணும். இப்போ 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா செலவாகிறப்போ நீங்கள் அவ்வளவு காசை கொடுத்துட்டு திரும்ப கிளைம் பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அவ்வளவு காசு நம்ம கையிலேயே இருக்காது. அப்போ போய் கடன்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ ரொம்ப முக்கியமாக இதை நம்ம கவனிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல் இதோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக இருக்கா, நம்ம வாங்குகிற இன்சூரன்ஸோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலாக டைப் பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணியிருந்தால் அவங்க கேஷ்லெஸ் அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இதில் எது இருக்குது எது இல்லைன்றதை முன்கூட்டியே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறப்போ நீங்கள் இல்லாத விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்ற ஒரு ஃபீலும் வராது. நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நிறைய தவறான புரிதலோடு இருப்போம். முக்கியமாக என்ன தெரியுமா, எனக்கு என்ன வயசாகுது, எனக்கு எதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு யோசிப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்போ வேணால் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்றது நமக்கு வரலாம். ஸோ ஒரு யங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ ஒரு ப்ரீமியம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். மாதம் கட்ட வேண்டிய ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே வயதாகிடுச்சு அப்படின்னா அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வயசாகும் போது நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சிஸை நீங்கள் சந்திக்க நேரிடும். ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் அதோட தேவை கட்டாயமாயிடுது. ஏன்னா வயதாக மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வரதுக்கான வாய்ப்பும் அதிகமாகிடுது. நம்ம பண்ணுற இன்னும் பெரிய தப்பு என்னென்னா சில மெடிக்கல் கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறது. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லாமல் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா கடைசியில் உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, ஏன் சொல்லலைன்னு கேட்டு உங்களுக்கு எந்த ஒரு கிளைமும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான், ஒரு பிபியோ சுகரோ வந்ததுக்கப்புறம் தான் போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸே எடுப்போம். அப்படி போய் எடுத்தோம்னா உங்களுக்கு சில ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் அதிகம்னு சொல்லிடுவாங்க. பொதுவாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி பிபி சுகர் இருக்கலாம், மேபி ஒரு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது கொடுப்பாங்க. இன்றைக்கி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்புல, இப்போ நான் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துட்டேன்னா அடுத்த 2 வருஷம் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அப்போ இந்த பிபி ரிலேட்டடோ சுகர் ரிலேட்டடோ எந்த ஒரு நோய் வந்தாலும் அந்த முதல் 2 வருடத்துக்கு உங்களுக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கும் போது இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த முதல் 2 வருடம் உண்மையாகவே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் என்னால் வெயிட் பண்ண முடியும். 3வது வருடத்துலேருந்து இந்த ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்க்கும் என்னால் காசு வாங்கிக்க முடியும். அப்போ தான் உண்மையாகவே அது வரவும் ஆரம்பிக்கும். இதே எனக்கு பிபியும் சுகரும் வந்ததுக்கப்புறம் நான் போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா முதல் 2 வருடம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ அந்த முதல் 2 வருடம் கட்டாயம் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு வரும். அப்போ உங்களுக்கு கிளைம்ன்றது கிடைக்காது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கும் போது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை ஹெல்த் இன்சூரன்ஸை கட்டாயம் நீங்கள் எடுத்தாகணும். அப்போ தான் இந்த வெயிட்டிங் பீரியட்லாம் கிராஸ் பண்ணி போகலாம். உண்மையாகவே இந்த வெயிட்டிங் பீரியட் கட்டாயம் தேவையான்னு கேட்டால் கிடையாது. சில சமயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்குன்றத சொல்லி எனக்கு வெயிட்டிங் பீரியட் வேணாம், நோ வெயிட்டிங் பீரியட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீமியமை அதிகப்படுத்திட்டு உங்களுக்கு முதல் நாள்லேருந்து கவரேஜ் கொடுக்குற ஆப்ஷனும் இருக்குது. பட் அது ரொம்ப அதிகம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஹெல்த்தியாக இருக்கும் போதே இந்த இன்சூரன்ஸ்ன்றதை எடுத்துக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் முக்கியம். எதனால தெரியுமா, நம்ம இப்போ வெளிநாட்டில் இருக்கோம், நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா இந்தியாவில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா உடனடியாக நம்மளால் ட்ராவல் பண்ணி வரவும் முடியாது. பணத்தையும் உடனடியாக நம்ம நினச்ச மாதிரி அவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. பணத்தை திடீர்னு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நபரை நியமிக்கவும் முடியாது. இந்த நேரத்தில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம அவங்களுக்கு வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம கூட இல்லைனாலும் நம்ம கூட இருக்கும்போது எந்த மாதிரி ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவோமோ அதை கிட்டத்தட்ட நம்மளால் பண்ணிக்க முடியும். ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். கட்ட வேண்டிய பில்ஸை உடனடியாக உங்களால் கட்ட முடியும். வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ப்ரொடெக்ஷனை தாண்டி அது ஒரு மன நிம்மதியையும் நமக்கு கொடுக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸை நான் அப்ராடில் எடுத்துக்கிறேன், ஏன் இந்தியாவில் எடுக்க போகிறேன், இன்டர்நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ்
இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சில முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் இந்தியாவில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கும் வெளிநாட்டில் எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 30-35% சீப்பராக கிடைக்கும் இந்தியாவில் இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க. அதனால் கூடுதல் ஒரு 18% உங்களுக்கு சேவிங்கிறது வரும். இந்த 18% சேவிங்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரீமியம் கட்டினீங்களோ கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு அதே ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் மருத்துவத்துறை நல்லாவே வளர்ந்துடுச்சு. நீங்கள் வெளிநாட்டில் கொண்டு போய் தான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற தேவைன்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதற்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளான் எடுக்கணுன்ற தேவை கிடையாது. இந்தியாவிலேயே உங்கள் குடும்பத்துக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும். இதை தாண்டியே நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரீமியம் ஒரு 800லேருந்து 1000 ரூபாய் மாதம் கட்டினா போகிறோம். நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கும் போது இந்தியாவில் 800லேருந்து 1000 கட்டுறதுன்றது சுலபமான விஷயமா இருக்கும். முதல் நாள்லேருந்தே ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை கவர் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது உங்களோட பேரண்ட்ஸ்க்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பிபி சுகர் இருக்குன்னா அதை முதல் நாள்லேருந்து கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் அதற்கான ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவில். ஆனால் இப்படி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை கவர் பண்ணணும்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. அது என்னன்றதை தெளிவாக நீங்கள் கேட்டுக்கணும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்கள் பெற்றோர்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கொடுப்பாங்க. அவங்க கிளைம் பண்ணுறதா இருக்கட்டும், டாக்குமெண்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் கூட கோஆர்டினேட் பண்ணுறதா இருக்கட்டும், எமர்ஜென்சி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் ஒருவேளை ட்ராவல் பண்ணி இந்தியா வரணும்னாலும் நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க உங்கள் பெற்றோர்களை பார்த்துப்பாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளைம் எஸ்ஓஎஸ்ன்ற சப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்னென்னா 30 நிமிடத்திலே உங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட்ன்றது கிடச்சிரும். நீங்கள் கூட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட்டாக இருக்கட்டும், டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஷெட்யூல் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஆன்கோயிங் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் இல்லாமலே உங்களோட பெற்றோர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மூலமாக கிடைக்கும். தேவைப்படும் போது டாக்டரை வீட்டுக்கே அனுப்பி வைக்கக்கூடிய சப்போர்ட்டும் சில இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ப்ரீமியமை மாதம் கட்டாமல் வருடத்திற்காக சூஸ் பண்ணி உங்களோட என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக கட்டினீங்கன்னா கூடுதலாக 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களோட பெற்றோர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா இப்போ எடுக்கிறது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்? பெற்றோர்களுக்கு எப்போ வேணால் ஒரு மருத்துவ செலவு வரலான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அவங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை விட அவங்களுக்கு காலம் தாமதிக்கக்கூடாது. ஏன்னா வயதாக நிறைய ஹெல்த்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்போ போய் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க அந்த இன்சூரன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமான ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களால் போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்க முடியாது. மீறி எடுத்தாலும் அதோட தொகைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் அதே இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வந்தாலும் உங்களால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை உங்கள் கூட தக்க வச்சுக்க முடியும். ஃபைனலாக நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பாருங்கள். முதல்ல எவ்வளவு ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த தொகையை நீங்கள் கால்குலேட் பண்ணி சரியாக எடுக்கணும். ரெண்டாவது, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வெயிட்டிங் பீரியட்னு சில நோய்களுக்கு சொல்லுவாங்க. எல்லா நோய்க்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்காது. சில கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அது ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒரு 2-3 ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்து கம்பேர் பண்ணி இருக்கிறதுலேயே எதுக்கு வெயிட்டிங் பீரியட் கம்மி அப்படின்றத பார்க்கணும். ஒரு கிளைமுக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க உடனடியாக அதை சப்போர்ட் பண்ணி தீர்த்து வைக்கிறாங்களா, அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். சில நேரங்களில் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் மல்டிபிள் ஹெல்த் இன்சூரரை பற்றின ரிவ்யூஸை நீங்கள் படிக்கணும். நிறைய இடங்களில் படிக்கணும். யார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஆனால் அதற்காக கம்மியாக ப்ரீமியம் இருக்கிறது தான் நல்லதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. ப்ரீமியம் எவ்வளவு கம்மியாக இருக்குது, அவங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து ஒரு என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான சப்போர்ட் பண்ணுறாங்களா. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட்ஸை இந்தியாவில் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி கம்பேரிசனை உங்களால் எங்கே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு இன்சூரர் கிட்ட போகிறீங்கன்னா அவங்களோட பிராண்டை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. பல பிராண்டை நீங்கள் கம்பேர் பண்ணணுன்னா அதுக்கு கட்டாயம் ஆன்லைன் மட்டும்தான் ஒரு உகந்த பிளாட்ஃபார்மாக இருக்கும். இதனால தான் நான் ஆன்லைனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்கிறேன். நானுமே ஆன்லைனில் தான் எடுப்பேன். ஆன்லைனில் இப்படி நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு இந்தியாவிலேயே நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். இது எல்லாத்தையும் தெளிவாக கம்பேர் பண்ணி பார்த்து பெஸ்ட்டாக உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன். திரும்பவும் அதே விஷயந்தான். மெடிக்கல் எமர்ஜென்சி எப்போ வேணால் வரலாம். வரும்போது அது பெரிய தொகையாக வரும். அதற்கு நம்ம கட்டாயம் தயாராக இருக்கவே மாட்டோம். தயாராக இருக்கணும்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது நம்மளால் ஓரளவுக்கு தயாராக இருக்க முடியும். இதை என்னோடய வாழ்க்கையிலும் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னை சுற்றி இருக்கிற நிறைய நண்பர்களோட வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன். அதனால தான் நானும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை என்னோடய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கேன்.
நீங்களும் வச்சுருக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனை நான் சொல்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது ஒரு ப்ரொமோஷனுக்காக மட்டுமே நான் சொல்கிற விஷயம் கிடையாது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை இன்றைக்கி என்னோடய புரிதல் படி ரொம்ப முக்கியம் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒருவேளை இது ஒரு ப்ரொமோஷன் இல்லைனாலுமே இதே வார்த்தைகளை இப்படியே தான் நான் சொல்லுவேன்றதை நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து உங்களோட குடும்பம் இந்தியாவில் இருந்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்காமல் இருந்தீங்கன்னா இதுதான் சரியான நேரம். நிறைய இன்சூரன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதில் எது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். காலம் தாமதிக்காமல் உடனடியாக உங்களுக்கான ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுங்கள்.